சில வார்த்தைகளோடு பேச வேண்டும் என்று செய்திக்கு போவதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி, அப்பா நீ பேச நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பொன்னை போல புடமேட்டாலோ பொன்னாக விழுங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமேட்டாலோ பொன்னாக விழுங்குவேன் என்றென்றுமே. தானேக்குமே சோதே பேடா தாங்கிட பரமனை பா. தானேக்குமே சோதே பேடா தாங்கிட பரமனை பா. தெய்வ சேக निर्वेर यदयुमो पारकेरे देव सत என்னுள்ள பலமாக ஜோதிக்கிறே. அந்நிய சத்தங்களால் கர்த்தருடைய சத்தங்களை காதுகளில் தொனிக்கத்தக்கதா கர்த்தர் நீ பேச நாங்கள் கேட்க அந்த வார்த்தைகள் தான் ஆண்டவரை எங்களை பூத்து குலுக்க வைக்கலாமா, காய்க்கு செய்ய வைக்கும் ஆண்டவரை, எங்களை வளர செய்யும் ஆண்டவரை. நீ பேச நாங்கள் காத்திருக்கிறோம். அவளை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் திருச்சபைக்காய் கொடுத்த வார்த்தை என்னவென்றால் அந்தரங்கம், அதாவது சீக்ரெட்ஸ். எனக்குள்ளாக அநேக காரியங்கள் இருக்கும். அது மனிதனுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. ஆனால் என் உள்ளான இருதயத்தை ஆராய்கிற ஆண்டவருக்கு சகலமும் தெரியும். எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியா எடுத்தவர்கள் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்த இடத்துல ஒன்றையும் செய்ய மாட்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு கிறிஸ்தவனை நாம் தேடி பார்க்க வேண்டிய இடம் எங்க தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைய, எப்போ ஒரு குடும்பத்தை கேட்டாலும் சொல்லணும், என் பிள்ளை இருப்பான், தேவாலயத்தில் இருப்பான், என் பிள்ளை வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பான், என் பிள்ளை ஜபத்தில் இருந்து கொண்டிருப்பான். என் அன்பு தேவ பிள்ளைய, அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜபம் தான் வெளியரங்கமான பலனை நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. இது யார் சொன்ன வார்த்தை என்று பார்ப்போம் என்றால் நம் ஆண்டவரே அவர் சொல்லுகிற வார்த்தை. பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே எதையுமே செய்ய மாட்டான். நான் பாப்புலரா இருக்கணும், அப்போ நான் எல்லாவற்றையும் ஷோகாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? நான் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நான் தேவனோடு அந்தரங்கத்திலே எத்தனை மணி துளிகளை நான் செலவிட்டுக் கொண்டிருக்கிறேன், வேதத்தை ஆண்டவருக்கு நான் எவ்வளவு வாசிக்கிறேன் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசிக்கவில்லை. இது தெரிகிற காரியம் என்ன தெரியுமா? நீ அந்தரங்கத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு மனிதன் வெளியரங்கமான பதிலை உனக்கு தரமாட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? தன்னை பெரியவனாய் காட்ட வேண்டும் என்றுதான். ஆனால் ஒரே ஒரு தெய்வம் தான் நம்மை எல்லாரிடத்திலும் பெரியவராய் காட்டுகிறது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அவர் கூட பிறந்ததான சகோதரரும் அவரை விசுவாசிக்கவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ ஆண்டவருக்காய் ஒரு காரியத்தை செய்கிறாய் என்றால், இன்றைக்கு இந்த காரியத்தை எடுத்துக்கொள்கிற நேரத்தில் பிள்ளைகள் அநேக முயற்சிகளை எடுக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு போக போறது. ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கிறதான தெய்வத்திற்கு பிள்ளைகள் எடுத்த முயற்சிகள் தெரியும். இதற்கு பிறகாக எத்தனை காரியங்களை பிள்ளைகள் செய்கிறார்கள் என்பது தெரியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சில நேரங்களிலே நமக்கு நம்ம எதிர்பார்த்ததான காரியங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் பரலோக பார்வையிலே ஆண்டவர் இடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால் உலகம் நம்மை ஆசீர்வதிக்காது, ஆசீர்வதிப்பது ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது அவர் சொந்த சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பாதி பண்டிகை ஆறு பின்பு இயேசு தேவாலயத்துக்கு போய் என்ன பண்ணாரா?
உபதேசம் பண்ணினார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் அந்தரங்கமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனால் எனக்கு அங்கீகாரம் இல்லை. கவலைப்படாத. ஏன் தெரியுமா? இதற்கு மேல் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு உபதேசிக்க ஒருவர் வந்திருக்கிறார். உன் படவில் ஒருவர் வந்திருக்கிறார். வேதத்தில் எந்த இடத்தில் திரும்பி பார்த்தாலும் என் ஆண்டவர் வருகிற இடமெல்லாம் நிரம்பி இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன். இந்த பிபிஎஸ் மூலமாக கர்த்தர் சபையை நிரப்புவார் என்று என்னை விசுவாசிக்கிறீங்க. என் அன்பு தேவ பிள்ளைங்க, என் சின்ன பிள்ளைங்கெல்லாம் கரத்தை தட்டும் போது எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் அசைவை கொண்டு வந்து விட்டார். கர்த்தர் அசைவை கொண்டு அஸ்தி பாருங்கள், அஸ்தி அந்த இடத்துல இருக்கிற பொசிஷன்ல, ஒரு இடத்துல இருக்கிற பொருள்ல அந்த மக்களை கர்த்தர் கொண்டு வர நிச்சயம் தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 18ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, சுயமாய் பேசுகிறவர் தன் சுயமரியாதையை தேடுகிறான். அப்போ தேவனுடைய காரியத்திலே என் மரியாதையை நான் தேடுவது அல்ல. உங்கள் பேரில் பொய்யான சொற்களை சொல்வார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இந்த சொல்லு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இந்த கல்வி உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, மனித பார்வையில் தேவ பார்வையில நான் விலையேற பெற்றவனாய் இருக்கிறேன், நான் விலையேற பெற்றவனாய் இருக்கிறேன். நான் பிரபலமாவதற்கு அல்ல, பரலோகத்தை பிரபலப்படுத்துவதற்கு கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு வந்தார். இதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதற்காகவே நான் ஊழியக்காரனாக கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிற தேவஜனம் கரங்களை தட்டி சொல்லுங்க. என் சுய மரியாதை வேண்டாம் ஆண்டவரே, பரலோகத்தின் மரியாதைக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, தன்னை அனுப்புறவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். இன்றைக்கு இந்த உண்மையை கர்த்தர் என் திருச்சபையை தந்திருப்பதை பார்க்கிறபடியால் ஆண்டவர் அதிகமான நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிரசங்கி 12ஆம் அதிகாரம், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், கையில பைபிள் தான் தேடுங்க. ஏன்னா இன்னைக்கு தேடலன்னா பரலோகத்துக்கு போய் ஏசப்பா சொல்லும்போது வசனத்தை எடுக்க முடியாது. இது செல்போன் இல்ல, நம்ம வந்து ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு தள்ளிட்டு போறது. வேதம் உள்ள வந்தா வேதத்தை ட்ரை பண்ணு. பிரசங்கி எங்க இருக்கு, சங்கீதம் எங்க இருக்கு, வெளிப்படுத்தல் எங்க இருக்கு தெரியணும். இது தெரியவில்லை என்றால் வாலிபனே, வாலிப மகளே, நான் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்த பிரசங்கி எழுதுனது யாரு தெரியுமா? வாழ்க்கையை ஆண்டு அனுபவித்தவன். கடைசியில என்ன சொன்னான் தெரியுமா? எல்லாம் மாய. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாயத்திற்கு கொடுக்கிற மதிப்பையும் நாம் வேதத்திற்கு கொடுக்கல. இன்றைக்கு இந்த வேதத்தை நேசித்து பார், இதை சுவாசித்து பார், கர்த்தருடைய உயர அடைக்கலத்தில் வைத்து பாருங்க. வேதம் சொல்கிறது, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஒவ்வொரு கிரியையும், அதாவது நான் திருச்சபைக்குள் வந்து வேதத்தை பிரட்டுவது ஒரு கிரிய, வேதத்தை சுமந்து வருவது ஒரு கிரிய, எல்லா கிரியைக்கும் ஆண்டவர் எனக்கான ஒரு பதிலை வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அந்தரங்கமான காரியம் உலகத்திற்குள்ளாக போகவில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற நான் வேதம் வாசிப்பது, நான் ஜெபிப்பது, ஆண்டவரை மற்றவர்களுக்கு கொடுப்பது, மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருக்க நான் எழுந்து ஆண்டவரோடு பேசுவது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும், நான் விசுவாச குடும்பத்தை குறித்து பின்பாக பேசுகிறேன், என் சபையை குறித்து பேசுகிறேன், இது தீமை. என் விசுவாச குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, அவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், இது நன்மை. என்னிடத்தில் நன்மை இருக்கிறதா, என்னிடத்தில் தீமை இருக்கிறதா, என் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். நியாய தீர்ப்பு எங்கே துவங்குகிறது என்றால் தேவ வீட்டில் துவங்குகிறது. நான் திருச்சபைக்கு வருகிறதான நேரத்தில் பாஸ்டர் என்ன குத்தி பேசுறார், பாஸ்டர் உன்னை குத்தி பேசவில்லை, நீ பரலோகத்துக்கு போகும் பொழுது பாதாளம் உன்னை கொத்தி விட்டு போகக்கூடாது என்பதற்காக பரலோக ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை பலிபீடத்தில் இருக்கிற வேலைக்காரர் பேசும் பொழுது, ஆண்டவரே இந்த வார்த்தை என்னை குத்தும் என்றால் நான் திருத்திக் கொள்ளுகிறேன், இது என்னை ஆதரிக்கும் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று எந்த பிள்ளைகள் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அந்த ரகத்தை பார்க்கிறவர் வெளியரங்கமாய் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும்
என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்ப ஏசப்பா எங்க இருக்கிறாங்க? என் இருதயத்தில். பாளையம் என்பது இருதயம். என் இருதயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமில்லாத பேச்சுகள் என் வாய்க்குள்ளாக போகும் என்றால் ஆவியானவர் என்னை விட்டு வெளியே போவார். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கைகள் செய்யும் என்றால் அவர் என்னை விட்டு விலகி போவார். வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை அவர் எனக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால் என்னில் நன்மைகள் இருக்க வேண்டும், தீமை இருக்கும் என்றால் அவரே எனக்கு சத்துருவாய் மாறி விடுவார். வேதம் சொல்லுகிற காரியம், உன் பாளையத்திற்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்க கடவுள். சுத்தமா இருக்கணும்னா எப்படி? திருச்சபைக்கு வருவதற்கு முன்பாக சனிக்கிழமை ஒவ்வொரு குடும்பங்கள் போடுதோ, ஷேர் அடிக்கி வைக்கிறதோ, எல்லா காரியத்தை செய்கிறதோ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலை எழுந்தவுடனே என் இருதயத்தை கூட்டணும், என் இருதயத்தை பெருக்கணும், என் இருதயத்தில் வேதம் என்கிற வெளிச்சத்தை பரவ விடணும், ஆவியானவரோடு பேசணும். என் அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்தமா இருக்கிறவன் சுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா அவனுக்கு நான் அளிக்கும் பலனோடு வருகிறது. ஏன் ஆண்டவர் திருச்சபை நம்மளை கண்டிக்கிறார் என்றால், நியாயஸ்தலத்தில் மூப்பர்களை கண்டித்து விடக்கூடாது. அவன் நியாயாதிபதியாக உட்காரும்போது என்ன கண்டிக்க கூடாது. அதனாலதான் இன்றைக்கு நான் செய்கிற தவறுகளை அவர் தகப்பனாக இருந்து அவர் கண்டித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஓபதியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஓபதியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்படும். ஓபதியாவை போல தேட ஆண்டவரே, ஓபதியான ஒரு அதிகாரம் உள்ள இருக்குதா? இருக்கு. தேடி எடுத்துட்டீங்களா? வாசிங்க. ஓபதியா 1 வாசிங்க பாப்போம். இன்னும் எடுக்கலையா? ஓபதியாவை காணணும், எடுக்கணுமே. இதுக்குதான் வேதத்தை தேடி வாசிக்கணும். ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது. பரலோகத்துக்கு போய் ஆண்டவர் ஓபதியாவை எடுக்கன்னா அங்க போய் தேடிட்டு இருந்தோம்னா என் காரியங்கள் அங்கே எவ்வளவாய் தேடப்பட்டிருக்கும். இது என்ன காட்டுது தெரியுமா? வேதத்துல சங்கீதம் 91 கேட்டா இன்னும் 10 பேர் வாசிப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளை தேடணும், பக்கத்துல பேசக்கூடாது. ஆண்டவர் இதை சொல்லுகிறார், என்னோடு எதையோ பேச விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அலசி ஆராய்கிறார் என்றால் திருச்சபைக்குள் உட்கார்ந்து இருக்கிற உன் காரியத்தை கர்த்தர் எவ்வளவு அலசி பார்ப்பார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை, பெருமை இருந்தால் கர்த்தர் எதிர்த்து நிற்பாரு. என்னிலே கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரா? எனக்கு அவர் கிருபை தந்திருக்கிறாரா? அலசி பார்க்கிற நேரம் எல்லாம் ஆறாவதை வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள். நம்ம நினைக்கிறோம் என் இருதயத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எப்படி ஒரு நாளில் ஒன்னு மிஷின் ஸ்கேன் பண்ணுது. ஆனா பரலோகத்தின் 7 கண்கள் ஆண்டவர் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. அது உன்னை பார்த்து கொண்டு இருக்காரா? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவு ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போ இங்க நான் எவ்வளவு பணம் வச்சிருக்கிறேன், இங்க எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு, சர்ச்சில் என்ன எவ்வளவு கனப்படுத்துறாங்க, என்ன எந்த போஸ்டிங்ல தூக்கி வச்சாங்க, பரலோகம் அதை பார்த்தாரு. நீ கர்த்தருக்கு எதை செய்கிறாய்? கர்த்தருக்கு எதை செய்தார்? ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, சண்டே கிளாஸ் பிள்ளையா இருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வேலையை உண்மையா செய்தால் உனக்கு உயர்வு, அசதியாய் செய்தால் சாபம். இதை தவிர ஒண்ணே இல்லைங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். மத்தேயு 6:3. நீயோ தர்மம் செய். நல்லா கவனிங்க, இந்த வசனம் இன்னைக்கு எங்க பயன்படுது தெரியுமா? ஏசப்பா சபையில தசமபாகம் கொடுக்க சொல்றதுக்கு, காணிக்கை கொடுக்க சொல்றதுக்கு நன்றாக அதை தியானித்தாய் என்றால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை நான் தர்மம் செய்வது, மற்றவர்களுக்கு கொடுப்பது. இன்றைக்கு வசனங்களை சபைக்குள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற திருச்சபையே வேதம் சொல்லுகிறது, நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு, ஆண்டவருக்கு கொடுப்பது அந்தரங்கம் அல்ல. வெளியே தர்மம் செய்கிறாயே அது அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருப்பதாக. மேல் இருக்கிற வசனத்தை வீட்டை போய்
காரியம். ஆனால் இன்றைக்கு திருச்சபையே நீ சபைக்கு கொடுப்பதை தர்மம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒருவராலும் தர்மம் செய்ய முடியாது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவர் கொடுத்தது அவர்கிட்ட கொடுக்கிறார். அவருக்கு கொடுப்பது தர்மம் அல்ல, அவருக்கு கொடுப்பது ஆசீர்வாதம். வேதம் சொல்கிறது மார்க்கு 12:41 எடுத்து வாசிக்க பார்ப்போம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக, இப்போ எனக்கு எதிராக இருக்கிறது மங்களமா இருக்காங்கன்னா இது எதிர்ன்னு சொல்லலாம். எனக்கு முன்பாக அருள் உட்கார்ந்திருக்கிறாங்க. முன்பு இரண்டுக்கும் ஒரே பதம் தான். ஆனால் முன்பாக இருந்தால் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். ஆனால் எனக்கு எதிராக இருந்தால் என்னோட யுத்தம் செய்கிறவராய் இருப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ தசம பாகத்தை செலுத்துகிற நேரத்திலும் நீ ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிற நேரத்தில் உன் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? எப்படி கொடுக்கிறார்? ஆண்டவரே, இதை கொடுப்பதனால ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று சொல்லி கொடுக்காதே. கர்த்தாவே, நீ எனக்கு தந்து அதிலிருந்து நான் தருகிறேன் என்று ஆண்டவருக்கு சந்தோஷமாய் கொடுத்து பழகு. இல்லை என்றால் நீ செய்வதும் தர்மமே. வேதம் சொல்கிற வார்த்தை பாருங்க. மல்கியா 3ஆவது அதிகாரத்துல 8வது வசனம் இப்படியாய் சொல்லு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இன்னைக்கு நம்ம அதான் செய்யறோம். வெளியே இருக்கிறதான இல்லாதவர்களுக்கு கொடுப்பது போல உள்ளே திருச்சபையிலே கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இல்லாதவர் அல்ல, இல்லாததை இருக்கிறவையாய் உருவாக்குகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு காலத்துல நான் இல்லாதவனாய் உள்ளே வந்தேன். ஆண்டவர் இல்லாதவனாய், சமாதானம் இல்லாதவனாய், என்னிடத்திலே அநேக காரியங்கள் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு என்னோடு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லை என்பதே எனக்கு இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர்களை அசைந்து சொல்லுங்க பார்ப்போம். இல்லை என்பதே எனக்கு இல்லப்பா, இல்லை என்பதே எனக்கு இல்லை ஆண்டவரே. நிறைய பேருக்கு கையை காணல. ஏசப்பா, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கையை கொடுத்துருங்க ஆண்டவரே. எல்லாரும் வளர்ந்து இருக்கா? எல்லாரும் தூக்கி சொல்லுங்க. இல்லை என்பதே, சத்தமா சொல்லுங்க. இல்லை என்பது எனக்கு இல்லை, இல்லை என்பது என் தலைமுறைக்கே ஆண்டவர் இல்லாமல் பாடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மல்கியா 3:10 சொல்லுது, என் ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. இங்கே ஆகாரம் இருந்தால்தான் என் வீட்டிலே ஆகாரம் இருக்கும். இங்கே ஆகார குறைவு வரும் என்றால் என் குடும்பத்திலே ஆகார குறைவு வரும். இதுவரைக்கும் ஆண்டவரே, உமக்கு கொடுப்பதை நான் தர்மமாய் எண்ணி இருப்பேன் என்றால் என் அந்தரங்கத்தை மன்னியும் ஆண்டவரே. இனி நான் கொடுக்க போவது உமக்கு உகந்ததாய், உமக்கு பிரதானமானதாய் நான் கொடுப்பேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். ஆண்டவருடைய பண்டசாலை என்பது ரேஷன் கடை. என் அன்பு தேவ பிள்ளையே, நான் இங்கே கொண்டு வந்து கொடுப்பது எதற்கு தெரியுமா? இங்கே நான் இன்றைக்கு சேகரித்து வைப்பது எதிர்காலத்தில் என் பிள்ளைகளுக்கு அப்ப திரட்சி இல்லாமல் போகும்படியாக கர்த்தர் இன்றைக்கு என் கையிலே பெற்றுக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகள் நிரப்பப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய பண்டக சாலைகள் நிரப்பப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக பலகணிகள் ஆண்டவரால் திறக்க முடியவில்லை என்றால் ஆண்டவருக்காக என் பண்டக சாலையை என் கையை நான் அடைத்து வைத்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வளவு நேரம் ஆண்டவர் சொன்னது, நான் கர்த்தருக்கு எப்படி கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு நான் எப்படி கொடுத்தால் கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்று என் அந்தரங்கத்தில் கொடுக்கும் காரியத்தை குறித்து கர்த்தர் பேசினார். இரண்டாவது கர்த்தர் பேசுகிறார், நான் எப்படி சொல்லிக்க வேண்டும். வாசிங்க, மத்தேயு 6:6 வாசிங்க. ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீடு என்பது இருதயம். ஆலயத்துக்குள்ள வந்த உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? ஏசப்பா, என் இருதயத்துக்குள்ள வந்துருங்க. எத்தனை பேர் விளையாடட்ட, எத்தனை பேர் என்ன காரியத்தை செய்யட்டும், நான் ஆலயத்துக்குள்ள என் செப்பலை கலத்தி உள்ள வந்துட்டேன்னா என் கண்ணை மூடிடணும். என் கண்ணை மூடிட்டேன்னா ஏசப்பா நானும் நீங்களும் சொல்லி நான் பேசிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்குமே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுற வரைக்கும் நான் ஆண்டவரின் பிரசன்னத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் இருப்பேன் என்றால் என் ஆசீர்வாதம் பாலியாய் அல்ல, மீதியாய் அல்ல, அமைக்கி கொதிக்கி மணிகள் சரிந்து படுபடுகிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் யாரோடு இடைப்படுகிறார் என்பது தெரியாது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வருகிற நேரத்திலே அப்பா உமது ஆராதனை, உமது வேலை, உமது வேலையிலே என் வேலையை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய ஆண்டவரே சன்னிதானத்திலே நான் உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு தீர்மானங்கள் எடுப்பார் என்றால் கர்த்தர் உன்னை மறுபடியும் போத்து ஒதுங்க வைப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நீயோ அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில். ஆனா இன்னைக்கு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்க வந்த நாம வெளியே நண்பர்கள் கூப்பிடுறாங்க, வெளியே போன் வருது. என் நண்பு தேவ பிள்ளை மறுபடியும் சொல்றேன்,
திருச்சபைக்குள்ள உள்ள என்ட்ராயிட்டீங்களா? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. பரலோக உனக்காக ஆணாக வேண்டும் என்றால் ஒரு உலகம் முழுவதும் கட் ஆஃப் பண்ணணும். எத்தனை கோடி சம்பளம் வரட்டுங்க, எத்தனை கோடி ஆசீர்வாதம் வரட்டும், அந்த என்ட்ரன்ஸ்ல வந்த உடனே என் அன்பு தேவ பிள்ளை எத்தனை பேர் பண்ணுவீங்க நான் கேட்க மாட்டேன். அதை அந்த இடத்துல ஆண்டவர் பார்ப்பார். அடுத்த வாரத்திலேயே இப்பவே கையில போன் இருக்கா என்று சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதம் வரணும் என்னன்னு கேளுங்க. என் அன்பு தேவ பிள்ளையை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாரு, பரலோகம் ஆசீர்வாதம் உனக்கு முதல்ல ஆன் பண்ணிடும். உள்ள வந்துட்டியா, கண்ணை மூடு. பக்கத்துல ஏமா வந்தாங்க அவங்க வேண்டாம், அதை முடிச்சு பார்த்துக்கலாம். நானும் ஆண்டவரும் எனக்காக ஒரு டைம் வந்திருக்கிறாரு. அந்த டைம்ல என் ஆண்டவரோட என் ஆசீர்வாதத்தை வாங்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த அந்த ரங்கம் எனக்குள் இருக்கும் என்றால் என் வெளிய ரங்கம் உலகம் பார்க்கத்தக்கதா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அந்த ரங்கத்தில் ஒரு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்ப தனிப்பட்ட வாக்குத்தத்தம் வந்திருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவர்கள் வரைக்கும் ஜெபம் பண்ணு. என் மனைவி பண்ணுவாங்க, என் கணவன் பண்ணுவாரு, என் பிள்ளை பண்ணுவா, நீ என்ன பண்ணுவ? பரலோகம் வேணுமா பாதாளம் வேணுமா? என் நண்பர் தேவ பிள்ளைகளை பரலோகம் வேண்டும் என்றால் நானும் என் வீட்டாரும் என்றார் யார கர்த்தர செல்போனை அல்ல, விசுவாசிகளை அல்ல, ஊழியக்காரனை அல்ல, கர்த்தரை சேவிக்கணும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நீ அந்த ரங்கத்துல இருக்கிற பிதாவை பார்த்தீங்கன்னா அப்பொழுது இப்போ கேட்கிறீங்க, எப்போ ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவில்லை? அந்த ரங்கத்தில் இருக்கிற ஆண்டவரை பார்க்கவில்லை, வெளியே ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. என் அன்பு திருச்சபையே, இத்தனை வருஷம் விசுவாசி என்று சொல்வதை காட்டிலும் ஆண்டவரே உம்மோடு நான் வாழ்வது இத்தனை நாட்கள் என்று சொல்லி பழகு. வெட்கப்பட இந்த வருஷம் விசுவாசியா இருக்கிறேன். என்ன நம்ம சாதிச்சோம்? ஒண்ணே இல்லை. ஆண்டவரை குறித்து சொல்லுவதற்கு வெட்கம், ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு வெட்கம், செபிக்க வெட்கம். என் அன்பு தேவனுடைய இன்னும் பரிதாபமான காரியம், 8 மணி ஆராதனை நான் 9 மணிக்கு வருவேன். ஏன் ஆண்டவர் நமக்காக வெயிட் பண்ண, நம்ம காட்சி கொடுத்திருக்கிற ஆண்டவர்ல என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்துப்பாங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உனக்கு முதலிடம் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா. அப்ப எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா என்ன பார்க்கிறாரு? என் பிள்ளை எப்ப வருவா, என் மகள் எப்ப வருவா? ஆண்டவர் பார்த்துட்டு எழுதிக்கிட்டே இருப்பாரு. என் ஆசீர்வாதங்கள் தாமதமாகிறது என்றால் நான் தேவ திருச்சபையிலே நான் தாமதமாகி கொண்டிருக்கிறேன், நான் துரிதமாய் வருகிறேன் என்றால் என் ஆசீர்வாதம் துரிதமாய் வந்து கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் அநேக வருடங்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறேன். சிலருக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஆண்டவரின் ஆசீர்வாதமா இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் இருக்கிறாரா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் பெற்றோர் செய்த ஜெபங்கள் நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது ரொம்ப நாள் தாங்காது. தண்ணிக்காலே திருப்பி ஊற்றணும், ஊற்ற வேண்டும் என்ற நான் முழங்காலில் நிற்கணும், நான் ஆண்டவரை நோக்கி கதறணும், நான் ஜெபிக்கணும். என் தலைவரை நான் ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டும். என் தகப்பன் செய்த ஜெபம், என் தாய் செய்த ஜெபம் என்னை காக்கும், என் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நான் ஜெபிக்க வேண்டும். என் அந்த ரங்கத்தை கர்த்தருக்கு கொடுத்தால்தான் என் வெளியரங்கமாக இருக்கிற என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என் அன்பு தேவ பிள்ளை, அந்த ரங்கம் என்பது நிகழ்காலம், பிள்ளைகள் என்பது ஒரு வெளியரங்கம், எதிர்காலம். எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு கர்த்தருக்கு அந்த ரங்கமாக இருக்கிற என் அன்பு பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் குணத்தால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி கதறிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறவராக இருக்க வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 27:28. தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்து ஆறுவாராக. யார் யாருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தெரியுமா? யாக்கோபுக்கு ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் முன்பாக உபதியாவில் வாசித்தது போல ஏசாவினுடைய காரியங்கள் ஆராய்ந்து எடுக்கப்பட்டது. எப்ப ஆராய்ந்தார்கள் ஆண்டவர்? அந்த ரங்கத்திலே அவன் தன் சேஷ்டபுத்திர பாகத்தை தன் சகோதரனிடத்திலே விற்று போட்டான். கர்த்தர் அதை ஆராய்ந்து பார்த்தார். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் செய்கிற காரியம் உமக்கு தெரியுமா? நிச்சயம் ஆண்டவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது. அதே ஆதியாகமம் 27:34வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறினார். இன்றைக்கு
அலறல்கள் இருக்கிறதா? கர்த்தரை விட்டு விலகி நிற்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் உனக்கு பிரச்சனையா இருக்கிறது என்றால் நீ அலறிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை விட்டு எங்கே விலகினார்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்கே செய்து கொண்டிருக்கிறார்? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்கிறது, அவன் தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். காலம் கடந்த கண்ணீர் பயனை தராது. காலம் கடந்து கேட்கிற மன்னிப்பு உனக்கு ஆசீர்வாதத்தை தராது. ஆண்டவர் போய்விட்ட பின்பு நீ தேடி வருகிற ஆசீர்வாதம் உனக்கு நன்மைகளை தராது. கர்த்தரை தேட வேண்டிய சமயத்தில் அவரை தேடுங்கள். அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கேட்சுங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் 8 மணிக்கு வராருன்னா நான் 7:55 வரணுமே. எத்தனை பேர் இன்னைக்கு லேட் ஆகும்? நான் கையை தூக்க சொல்லல. உன் அந்தரங்கத்தை நீயே சீர்தூக்கிப்பார். வெளியரங்கம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றார். ஆண்டவரே பஸ் வரலன்னு சொல்லாதீங்க, ஆட்டோ வரலன்னு சொல்லாதீங்க. நான் தேசமா வந்துட்டு போயிட்டான்னா அவன் நான் உன்னை அறியேன் என்று சொல்லுவான். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் ஏசாவை போல அல்ல. ஒரு காலத்துல சபைக்கு எல்லாரும் செல்வாவேலா இருந்தோம், தலைகளை கொண்டு வந்தோம், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆனா இன்றைக்கு அந்த செல்வாவேலுக்கு செருக்கு வந்துருச்சு. செருக்கு வந்தவர்கள் என்னாச்சு தெரியுமா? பாவேலுக்கு போயாச்சு. ஆண்டவரே எங்களுக்கு பேர் உண்டாக, நாங்கள் பெரிய நகரத்தை கட்டுவோம். உனக்கு பேர் உண்டாக கட்டுனீனா கர்த்தர் அதை அடம் பண்ணுவார். ஊழியமாய் இருந்தால், வாழ்க்கையாய் இருந்தால், தொழிலாய் கர்த்தருக்காக கட்டி பழகு. கர்த்தர் நகரத்தை காக்கணும், கர்த்தர் வீட்டை காக்கணும், கர்த்தர் வீட்டை காக்கணும். கர்த்தர் கட்டாத எந்த இடம் இடிக்கப்பட்டு போகும். அந்தரங்கத்தில் கர்த்தருக்காக செய்து பழகு. வெளியரங்கமான பதில் கர்த்தர் உனக்கு தருவார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இந்த யாக்கோபு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவன் கடந்து போகிறான். கடந்து போகிற நேரத்தில் ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆண்டவர் அவனோடு இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நல்ல குடும்பம், நல்ல சம்பாத்தியம், எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? வாசிங்க 28:11 வாசிங்க. ஒரு இடத்தில், அதாவது ஆண்டவர் ஒரு இடத்துல வந்து எல்லாரையும் நிக்க வைப்பாங்க. இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்குதா? ஒரு காலத்துல அப்பா இருந்தாரு, அம்மா இருந்தாங்க, சண்டை போடுறதுக்கு அண்ணா இருந்தா. ஆனா இன்னைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லாத நேரத்தில் ஒரு படகில் ஆண்டவர் இல்லாமல் இருப்பார் என்றால் ஒரு வாழ்க்கை பரிதாபமே. வேதம் சொல்லுகிறது, ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் ஒரு இடம் வரும்போது, ஒரு காலகட்டம் வரும்போது எல்லா வாழ்க்கையும் இருள் வரும். ஆண்டவர் இல்லாத நேரம் தான் அது. வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்திரி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலைமையில் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இன்றைக்கு சூளை செடியில் படுத்துக் கொண்டிருக்கிற திருச்சபைய என் அன்பு சகோதர சகோதரி, செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ சில காரியங்களை செய்து நான் சூளை செடியில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் அதை சாபமாய் பார்க்காதே. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 18வது வசனத்தை வாசிங்க. அதிகாலையில் யாருக்காவது இந்த பழக்கம் இல்லைன்னா இன்னையிலிருந்து கொண்டு வந்துருங்க. காலையில் எழுந்த உடனே முதல்ல ஏசப்பாவோட பேசி பழகுங்க. வீட்டுல நல்ல விஷயங்கள் தூங்கி இருப்பான். என்ன கூடாரவாசி, இந்த கூடாரவாசி வெளியே போகிற நேரத்தில் கல்லை எடுத்து தலையில் வைக்கிறான். ஆனால் அவன் அந்த கல்லை எப்படி பார்க்கிறான் என்றால், அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலைக்கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதனே என்னை பார்த்து, இன்றைக்கு எந்த காரியங்கள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதை பிரச்சனையாய் பார்க்காதே. அதன் மேல எண்ணெயை ஊது, அபிஷேகத்தால் நிரம்புவாய் என்ற உனக்கு முன்பாய் நிற்கிற எரிகோ, உனக்கு முன்பாய் கால விழுந்து பணியும் கல்விகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை சொல்லுங்க. கடன் என்கிற எரிகோ, வீணம் என்கிற எரிகோ, உன் பிரச்சனை என்கிற எரிகோ கர்த்தர் இந்த நேரத்தில் உனக்கு பலனாய் வந்து அவர் தகர்த்து போட்டு கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 19வது வசனத்தை வாசிங்க. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பலிபீடத்திலிருந்து உனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் சொல்லுகிறேன். கர்த்தர் அதை பெத்தேலாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். பெத்தேல் என்பது வானத்தின் வாசல். இன்றைக்கு அடைக்கப்பட்ட அநேக கதவுகளை கர்த்தர் உனக்காய் இந்த ஆராதனை
விட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு நம்ம பேர் நம்ம என்ன சொல்றோம், ஊசு. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க, நீ பெத்து. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பைத்தியமாய் அலைய வேண்டிய என்னை ஆண்டவர் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் நிறுத்தி இருக்கிறார் என்றால், உன் குடும்பத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரா? கர்த்தர் கரத்தில் எடுக்க மாட்டாரா? இப்ப சொல்லு, நான் லூஸ் அல்ல, நான் பெத்து, நான் பெத்து, நான் பெத்து. ஆண்டவர் இல்லாமல் இருப்பார் என்றால் உன் வாழ்க்கை லூசு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தூசிய உதவி எழுந்துரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 20வது வசனத்தை வாசிங்க. நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் ஒழுக்க வஸ்திரம். இந்த ஆசீர்வாதம் யார் தந்தது தெரியுமா? அப்பா தந்தது. அப்பா தந்ததை பரம தகப்பனிடத்தில் கேட்கிற அப்பா தந்துட்டாங்க. வானத்தின் பணிகளாலும் பூமியின் செழுமையினாலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. அப்பா என் கையில ஒன்றும் இல்லை. இப்ப அப்பாட்ட கேட்க முடியாது, காசுல அப்பாட்ட போக முடியாது, அம்மாட்ட பசிக்கிறதுக்கு கேட்க முடியாது. இப்போ ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அந்த இடத்துல இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரி, இப்ப ஆண்டவரை பார்த்து பேசு. அப்பா, என் இடத்துல இல்லாத இந்த காரியத்தை நீ எனக்கு தருவீர் என்றார். 21வது வசனத்தை வாசிங்க. என்னை என் தகப்பு நல்லா கவனிங்க. நம்ம போக வேண்டிய அப்பா வீடுதான், நமக்கு அம்மா வீடு இல்ல. ஏசப்பா அம்மா இருந்தாங்க, அம்மாவை பார்க்க போறேன். யாராவது அம்மாவை பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கே நிறுத்துறீங்க. பரலோகத்துல அம்மா வர மாட்டாங்க, அப்பா மட்டும்தான் வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அப்பாவை நான் பார்க்க போறேன். வேதம் சொல்லுது, என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப பண்ணுவார் என்றால் என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர்தான் என் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவர்தான் என் ஆண்டவர், எனக்கு வேறு ஒருவர் இல்லை ஆண்டவரே. சொல்லுங்க தேவ பிள்ளைகள், சத்தமா சொல்லுங்க, நீரே என் ஆண்டவர். 22வது வசனத்தை வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் உன் பிரச்சனை ஆண்டவருக்கு வீடு. எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அத்தனை வீடு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா, ஊழியத்தில் அவமானப்படுத்தப்பட்டது, குடும்பத்தில் அவமானப்படுத்தப்பட்டது, ஆண்டவரை தொழில் அவமானப்படுத்த எல்லாமே ஆண்டவருக்கு வீடாய் மாறப்போகுது. கரங்களை தட்டி சொல்லுங்க, என் பிரச்சனைகள் ஆண்டவருக்கு வீடாய் மாறப்போகிறது. அதனாலதான் கர்த்தர் என்னை உள்ளே கொண்டு வந்து வார்த்தைகளை கேட்க வைத்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவங்க பிரச்சனையெல்லாம் எனக்கு மாறும் போது 22 வாசிங்க. ஏசப்பாக்கு வீடு ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள முதல்ல என்ன இருக்கணும் தெரியுமா? தேவனே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். தூங்கி எழுந்த உடனே 2 மணி நேரம் ஏசப்பா உங்களுக்கு எனக்கு ப்ரமோஷன் வந்தா, ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வந்தா, அதுல உங்களுக்கு salary தான் மாத்திரம் இல்ல, தேவன் எனக்கு கட்டி கொண்டிருக்கிற எல்லா வீட்டிலும் நான் கர்த்தருக்கு தசமபாகம் தருவேன். எத்தனை பேரால் கொடுக்க முடியும்? என் அன்பு தேவ பிள்ளை, நான் பார்த்தவில்லை. அந்த ரங்கத்தில் கர்த்தரோடு பேசு, கர்த்தரோடு பேசுவாய் என்றால் நான் அல்ல, அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்ப வாசிங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. இந்த 20 வருஷ காலம், அப்போ 20 வருஷம் ஆண்டவரை பார்க்கல. தேவன் இல்லாத காரியங்கள் இப்படிதான் இருக்கும். எத்தனை வருஷம் ஆண்டவரை பேராண்டவர் இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன், வீட்டுக்கு போயிருக்கேன். மாலையாளனுக்கு வரமாட்டேன், சுத்திகரிப்புக்கு வரமாட்டேன், ஆண்கள் கூடத்துக்கு வரமாட்டேன், பெண்கள் கூடத்துக்கு வரமாட்டேன். தேவன் இல்லாத வீடு. வேதம் சொல்லுகிறது, இந்த 20 வருஷ காலம் உங்க வயசை கூட்டி பாருங்க, எத்தனை வருஷம் ஆண்டவர் இல்லாம இருக்கிற. இந்த 20 வருஷ காலமாய் உங்களுடைய வீட்டுல இருந்து மாமனாரை பார்த்து சொல்றான், உங்களுடைய வீட்டில இருந்து 14 வருஷம் உங்களுடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உங்களுடைய மங்கைக்காகவும் உம்மிடத்தில் செய்து. எத்தனை தடவை? 10 தடவை. எத்தனை வாதை இருக்குது? ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு எத்தனை வாதையை கொடுத்தாரு? 10 வாதை. ஏன் பாதை கிடைக்கவில்லை தெரியுமா? ஆண்டவர் இல்லாத பாதை உனக்கு வாதையாக இருக்கும். 10 முறை அவன் சம்பளத்தை லாபான் மாற்ற நினைத்தான். ஆனால் ஆண்டவர் அவன் பொருத்தனை செய்து ஆண்டவரோடு இருந்தபடியால் அவனை அவர் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வேலை ஸ்தலம் என் சம்பளத்தை மாற்ற நினைச்சது, என் குடும்பம் என்னை தூக்கி போட நினைச்சது, ஆனால் இதுவரை என்னை நடத்தினது என் ஆண்டவர் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்?
சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு இல்லாமல் இருப்பீர் என்றால் இந்த நாள் எனக்கு இல்லாமல் போயிருக்கும், நான் இருக்கிறேன் என்றால் நீ என்னோடு கூட இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு படியும் என்னை தேய்ச்சி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 42வது வசனத்தை வாசிங்க. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோட சபையா சொல்லுவோமா, ஏசபையம் கூட இல்லைன்னா என்னை பெருமையாய் அனுப்பிவிட்டிருப்பேன். இன்னைக்கு ஆசீர்வாதம் எனக்கு இருக்காது. ஏசபையம் கூட இருந்தபடினாலதான் பக்கத்துல நல்ல கணவன், இந்த பக்கத்துல நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வேலை எல்லாம் வந்திருக்கிறார். ஏசப்பா இல்லாமல் இருந்திருப்பாரு. உலகத்துல போய் பாருங்க, கை நிறைய சம்பளம் இருக்கும், ஆனா புருஷன் பொண்டாட்டி நடுவுல விரிசல் இருக்கும். வீடு பெருசு, ஆனா தனித்தனி பெட்ரூம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என் வீடு சின்னதா இருந்தாலும் எங்களுக்கு ஒரே பெட்ரூமை கொடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளோடு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் என்னோடு இருக்கிறபடியா எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏசப்பாயை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால இந்த 5 மாதத்தை கர்த்தர் என்னை நன்மையாய் பார்க்க செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவரே என் சிறுமை என் கையில் படையாத வேலை செய்யணும். வேலை செய்யாதவங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாங்க. ஏசப்பா அது வெயில்ல சரி, கர்த்தர் யாரால் பிராணிக்கு மேல சோதிக்கப்பட மாட்டாரு. எடுத்த உடனே மோசே கொண்டு போய் மேல உட்கார வைக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, 40 வருஷம் வனாந்திரம், அதுக்கப்புறம் தான் தலைவனாய் கர்த்தர் நிறுவினார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் ஆண்டவரே இது சண்டே கிளாஸ் முடியும், நான் எப்படி செய்வேன், நான் வளர்ந்துட்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கீழ்படியை ஏறாம எந்த படிக்கு வர முடியாது, மேல படிக்கு வர முடியாது. முதலில் ஆண்டவருக்கு கீழ்படி. உன்னில் இருக்கிறதான நான் என்பது உடையட்டும். கர்த்தரே எனக்குள் வாழுகிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே சொல்லுங்க, நான் அல்ல, கிறிஸ்துவே. இந்த கிறிஸ்து உனக்குள் இருப்பார் என்றால் என் அன்பு தேவனே, பரலோக ராஜ்யத்துக்கு நீ கர்ப்ப வேதனை பட்டுட்டு இருப்ப. சுய பிரதாபத்தை தேட மாட்டேன், என்ன தூக்கி வைக்கணும்னு நினைக்க மாட்டேன், என்ன கூப்பிடணும்னு நினைக்க மாட்டேன். ஏசப்பா நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன். கர்த்தாவே சொல்லு, நான் கேட்கிறப்பா. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனம். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த மாதத்திற்கு 31 நாட்கள் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமாகி இருக்கிறார். 20 வருஷம், சிலருக்கு 30 வருஷம், சிலருக்கு 40 வருஷம். ஆனா இன்னைக்கு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு, அப்பா நீங்க என் கூட வாங்கன்னு உண்மையா கூப்பிடுவோம்னா வேதம் சொல்லுகிறது, அவன் பெண்ணிலே கடந்து போகையில் இந்த 11ஆம் தேதியை என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கடந்து கொண்டிருக்கிற இந்த 6ஆவது வேளையிலே உன் வாழ்க்கையிலே நீதியின் சூரியன் உதயமாக போகிறது. என் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே இடைப்பட விரும்புகிறார். என் ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார், உன் காரியங்களை ஆற்றி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 33ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரே அன்னைக்கு பொம்பளை ஒண்ணும் இல்ல, உங்களை பார்த்து சொன்னேன் எல்லாத்தையும் தருவோம்ப்பா, என் முகங்கால தருவேன், என் கைய தருவேன், என் வாய தருவேன், எல்லாத்தையும் தருவேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க சொன்னதான் என்கிட்ட செஞ்சுட்டீங்க. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 5வது மாசத்தை ஏசப்பா எனக்கு தந்தது அனுக்கிரகம். அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இப்ப சபை எல்லாரும் சேர்ந்து என் கூட சொல்லணும், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஏசப்பாட்ட என்னெல்லாம் கேட்டீங்க எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட தந்திருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, 35ஆவது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் இவ்வளவு நேரம் கானான பார்க்கல, அது லூசா இருந்துச்சு. கானானுக்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு போனார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்னை ஆண்டவர் பரம கானானுக்கு நடத்தி கொண்டு போவார்? வேதம் சொல்லுகிறது, கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை லூசா மாத்தி வச்சா லூசா தான் இருப்பான். ஆனா கர்த்தர் உன்னை கொண்டு வருகிற நேரத்தில் கர்த்தர் உன்னை கானான் வாசியா, உன்னை கர்த்தர் பரலோக வாசியா மாற்றி வைத்திருப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, 7வது வசனத்துல 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அங்கே தனக்கு தேவன் தரிசனமான வழியா அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். ஏல் என்பது அரசர். அப்பா வானத்தில் வீடுன்னு பேர் வச்சேன், இந்த பேர் வச்ச எனக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்க. இது என்னுடைய ஆசீர்வாதம் அல்ல, அரசனின் ஆசீர்வாதம்.
ஆசீர்வாதம். ஏன் பெற்று இன்றைக்கு ஆண்டவரே என் கையில இருக்கிறதெல்லாம் என்னுடையது அல்ல, உங்க ஆசீர்வாதம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த பைபிளை தூக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இது ஆண்டவரே இது உங்க ஆசீர்வாதம்ப்பா, என் கையில இருக்கிற என் பிள்ளைங்க உங்க ஆசீர்வாதம், என் வாழ்க்கை உங்க ஆசீர்வாதம், ஆண்டவரே என் ஊழியம் உங்கதாப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏன் பெற்றேலா இந்த திருச்சபையை கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்து அருளை போனார். அப்படி சர்ச்சுக்கு லேட்டா வந்தனா ஏசப்பா உன் கூட உட்கார மாட்டாங்க, உன்கிட்ட போக மாட்டாங்க. சீக்கிரம் வந்தனா உன் கூட மாத்திரம் பேசிட்டு அவங்க போயிடுவாங்க. உன் அந்த அங்கத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டு கொண்டிருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே என் அந்த அங்கத்தை இன்றைக்கு உமக்கு தருகிறேன். வெளியரங்கமே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லு. கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 16 17 வாசிங்க. அப்போஸ்தலர் 14 16 17. சென்ற காலங்களில் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளில் நடக்க அப்ப லூஸ் மாதிரி இருந்தோம். என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கூட கேட்க மாட்டாங்க. பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, எல்லாம் செய்யலாம். ஆனால் பூமி எங்கும் பார்த்துலாப்பிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய 7 கண்கள் இருக்கிறது. அவைகளுக்கு தெரியாத காரியங்கள் இருக்கிறதா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆவிக்குள்ளாய் என்னால் உணர முடியும். கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனுஷனுக்கு தெரியாது என்று சொல்லி நீ நினைக்கிறாய், கர்த்தருக்கு தெரியும் என்பது உனக்கு தெரியும். அந்த தெரிந்த காரியத்தை இன்றைக்கு தெரிந்தே எடுத்து வெளியே போட்டு திருவிருந்தில் பங்கு கொள்ள போகிறார். பரிசுத்தப்படு, இது உனக்கான நேரமாக இருக்கிறது. கர்த்தர் உனக்கு தந்த தருணம், கர்த்தர் உனக்கு தந்த வாய்ப்பாக இருக்கிறது. திருவிருந்துக்கு யாராவது வராம இருப்பாங்கன்னா தயவாய் போய் சொல்லுங்க, தருணம் மறுபடி கிடைக்காது. அதாவது நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா வைராக்கியம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, எல்லாருக்குள்ளும் மனத்தாழ்வு இருக்கணும். இன்றைக்கு கசப்ப வைராக்கியம் இருக்குதுன்னா வீட்டுல போய் இருக்கிறவங்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க, அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கானா நம்ம எல்லாருக்கும் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு என் நண்பு தேவ பிள்ளையே 17வது வசனத்தை வாசிங்க. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் இன்றைக்கு கர்த்தருக்கு இறங்கி வந்தது. இவ்வளவு நாடு உனக்கு மழையை பார்க்க முடியல, உன் மெக வளரல, உனக்கு வேர்க்க முடியல. ஆண்டவர் மழைகளை கொடுக்க வந்திருக்கிறார், செழிப்பான காலங்களை கொடுக்க வந்திருக்கிறார், ஆகாரத்தை கொடுக்க வந்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறார். உன் இருதயத்தை நிரப்பி இவ்விதமால் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தவில்லை என்றார்கள். ஆண்டவர் உன்னை கொண்டுதான் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாட்சிகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சாட்சி நான் தான் ஆண்டவரே, அந்த சாட்சி என் குடும்பம் தான் ஆண்டவரே, அந்த சாட்சி என் திருச்சபை தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ரங்கத்தை கர்த்தருக்காய் கொடுத்து கொண்டிருக்க வெளியரங்கமாய் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அப்படியே இருந்த இடத்துல நாம் கண்களை மூடுவோம். அப்பாவும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே அப்படி உலக படியிடுங்க. திருவருத்துக்காக நம்ம ஆயத்தமாக போறோம். ஆண்டவரே என் அன்பு பிள்ளைகளப்பா, அந்த பாவம் எழுதப்பா அறிக்கையிட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானத்துக்காக அர்ப்பணித்த பிள்ளைகள் மலர்களுக்கு உயர்த்தி சொல்லுங்க.